இந்த புரட்டாசி மாதத்தில் சைவ மீன் குழம்பா வாழைப்பூ புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் நாட்டு வாழைப்பூவாக எடுத்துக்கோங்க. அதுலேருந்து அந்த நடுவில் இருக்க கருப்பாக இருக்க பகுதி மட்டும் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைப்பூவை. 10 வெள்ளைப்பூண்டு, 2 தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 20 எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சோல ஊற போட்டிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம், டேஸ்ட்டுக்கான உப்பு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து குழம்பு மிளகாய்த்தூள் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் தண்ணி இது கூட சேர்த்து நல்லா ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதித்ததும் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அருமையான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆகிடும். இது சுட சுட ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஸோ மீன் குழம்புக்கு ஈக்குவலாக இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.